திரு கே.எம். சிவசாமி அவர்கள் மலேசியாவில் பள்ளி கல்வியினை முடித்த பின்பு அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளில் ஏரோநாட்டிக் மேனேஜ்மெண்ட் பயின்று சுமார் 15 வருடங்கள் மாஸ் எனும் மலேசியன் ஏர்லைன் சிஸ்டத்தில் சீனியர் இன்வென்ட்ரி ஆஃபீஸராக சிறப்பாக பணியாற்றினார். பின்பு ஆன்மீகத்தில் ஏற்பட்ட அளவு கடந்த தாகத்தினால் தனது உயரிய பதவியினை ராஜினாமா செய்துவிட்டு கடந்த 24 வருடங்களாக ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளார். இவர் கனடாவில் பயிற்சியாளருக்கான பயிற்சியை ட்ரெயின் தி ட்ரெய்னர் பயின்று பட்டம் பெற்றுள்ளார். மேலும் அமெரிக்காவில் உள்ள நியூ கேசில் பல்கலைக்கழகத்தில் மனோதத்துவ பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். சிங்கப்பூரில் குழந்தைகளின் மனோதத்துவம் பற்றி படித்து பட்டம் பெற்றுள்ளார். நியூரோ லிங்குஸ்டிக் புரோகிராம் எனும் மனிதனது பாவனைகள் பற்றிய படிப்பினை படித்து அட்வான்ஸ் NLP சர்டிபிகேட்டினை பெற்றுள்ளார். மனிதனுடைய வாழ்க்கையில மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அன்பு என்பது என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, அது அறியக்கூடியது என்பது. அன்பு என்பது அறியக்கூடியதல்ல, அன்பு என்பது உணரக்கூடியது. இதை தான் இந்த 7 நாள் பயிற்சி என்று நடத்தி தமிழ்நாடு மட்டுமல்ல பல நாடுகளில் நடத்தி இதை உணர வைக்கிறோம். ஏன்னா அன்பு என்பது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. அன்பை இந்த அன்பு உணரும் போதுதான் வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக நம்ம வாழலாம். இந்த பயிற்சியோட முக்கிய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உலகம் முழுதும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பொருளாதாரம் 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 பணம் பணம்னு தான் போயிட்டு இருக்காங்க. பணம் ரொம்ப முக்கியம், பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லல. இந்த கிளாஸ் சொல்லுவாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் 7 நாள், பட் ஆனால் ரொம்ப பிஸியாகவே இருக்கிறதுனால இந்த கிளாஸ் அட்டன் பண்ண என்னால் முடியாதுன்னு ஒவ்வொரு வாட்டியும் தட்டி கழிச்சிட்டு இருந்தேன். நானும் என்னோட ஹஸ்பண்டும் இந்த கிளாஸ்க்கு வந்தோம். நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் தீர்மானிக்கணும் அப்படின்னு இந்த கிளாஸ்ல நிறைய பேர் கேட்ட அனுபவங்களை வச்சுதான் நாங்கள் இங்கே வந்தோம். இந்த பணம் என்னோட கண்ணை மறைச்சிட்டு இருந்தது அப்படின்றது இந்த 7 நாள்ல புரிஞ்சுது. எனக்கு இந்த 7 நாள்ல புரிஞ்சுக்கிட்டோங்க வாழ்க்கைன்னா என்ன அப்படின்ட்டு. அன்புன்ற ஒரு விஷயத்தை உணர வச்சிருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இது தேவை. இந்த 7 நாட்களை உயிருள்ள வரைக்கும் யாருமே இங்க இருக்கிறவங்க மறக்க முடியாது. வாழ்க்கையில எதை போய் நம்ம கத்துக்கிறோமோ இல்லையோ, 7 நாள் பயிற்சியை கத்துக்கிட்டா போதும், வாழ்க்கையில மீதி எல்லாத்தையுமே நம்ம அடைஞ்ச மாதிரி தான். வாழ்க்கையில நம்ம எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும் என்று ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். உங்களுக்கு முழுமையாக சந்தோஷம் உணர வேண்டும் என்றால் நேசிப்பதை செய்யுங்கள், செய்வதை நேசியுங்கள். 1998ஆம் ஆண்டு அறிமுகமான மெய்யுணர்வு மையம். இதன் மூலம் மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, இந்தோனேஷியா, மேடான் ஆகிய நாடுகளில் மெய்யுணர்வு பயிற்சிகள் நடத்தப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்பெற்று சிறப்பானவர்களாக வாழ வழி செய்துள்ளார். 2006ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் மெய்யுணர்வு மையம் மனிதநேய ஆக்கப்பூர்வ வாழ்வியலுக்கு ஆற்றிய அரிய ஆன்மீக பணிக்கு யுனெஸ்கோ வழங்கிய அங்கீகாரம் பெருமையோடு குறிப்பிட வேண்டிய ஒன்று. நான் இந்த பயிற்சிக்கு வரதுக்கு முன்னாடி எங்க அம்மாவை எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியாது. நேற்றுலாம் அப்புறம் வீட்டுக்கு போயிட்ட பிறகு எங்கள் அம்மாட்ட நான் எப்படி சாரி கேட்டு நல்லபடியாக நான் எதுவும் இருப்பேன், அவங்களை டார்ச்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். பிள்ளைங்கள்கிட்ட நிறைய நல்ல தன்மைகள் இருக்குது. ஒரு குறை செஞ்சிட்டா அந்த குறையே சுட்டி காட்டிக்கிட்டு இருப்பாங்க. எல்லோரும் எதை அடைய பார்க்கிறோம்? இறைவனை நாம் மீண்டும் அடைய பார்க்கிறோம். என்றைக்கு ஒரு மனிதனுக்கு மனோபாவம் வருகின்றதோ, என்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய மனோபாவத்தை வளர்த்துக் கொள்கிறானோ, அப்பொழுது மட்டுமே தான் நீங்கள் இறைவனிடம் கிட்டே செல்ல முடியும். ஒரு உறவை ஏற்படுத்தும் போது பொதுநலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்பு செலுத்தினால் அந்த உறவு மிக சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் மிக சிறப்பாக நம்ம வாழலாம். மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க. ஆனா மாதா பிதாவை யாருன்னு அடையாளம் காட்டுறது குரு தான் அப்படின்னா முதல் மரியாதை குருக்கு தானே. ஏதோ என் குடும்பத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு என் குடும்பத்தோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டணும் எப்படி இருக்கும். நான் சத்தியமா எங்க அம்மா அப்பாவை மிஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான 7 நாள் என்னோட வாழ்க்கையில கேட்டீங்கன்னா இந்த மெய் உணர்வு நாளதான் நான் சொல்லுவேன். வாழ்க்கையில இந்த மனம் எப்படி வேலை செய்யுது, இந்த சிந்தனை எப்படி வேலை செய்யுது, இந்த சிந்தனைக்கும் பிரபஞ்சத்தின் நியதிக்கும் என்ன ஒரு தொடர்பு என்று தெரிந்து கொண்டால் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக வாழலாம். உங்களுடைய திறமைய எப்படி வெளிப்படுத்துற என்ற ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி. சில விஷயத்துல நம்ம என்னன்னா பணத்துக்கு மட்டுமே மதிப்பு கொடுத்துட்டு இருக்கோமே தவிர அன்புக்கு மதிப்பு கொடுக்கறதே கிடையாது இந்த வாழ்க்கையில. சோ அதை புரிய வச்சுட்டீங்க எனக்கு. இப்போ உள்ள சமுதாயத்துல
புகை, குடி, காமம், இந்த மூணு ஒரு விரோதியா இருக்கு. இதை எப்படி போக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லி கொடுத்தீங்க. அதெல்லாம் கத்துக்கிட்டு கடைபிடிச்சு ஒரு சிறந்த மனிதனா வாழுவோம் அப்படிங்கிறத உறுதி அளிக்கிறேன். இந்த வாழ்க்கையில் ரொம்ப பேரு பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல் வாழ்க்கையில் பிறந்தோம், வாழ்ந்தோம், சிறந்தோம், இறந்தோம் என்று வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்துல தான் இந்த பயிற்சியை செய்யறேன். ஒரு மனுஷன் டோட்டலா சரண்டர் ஆனா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கின்றத பிராக்டிக்கலா அவருங்க எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அறிவு, ஞானம், பொறுமை, கருணை எல்லாம் அந்த 7 நாள்ல கிடைச்சிருச்சு அவருக்கு அட்டன் பண்ணதுனால. இங்கிருந்து நான் வெளியே கிளம்பும் போது ஒரு புதிதாக பிறந்த மனிதனாக வெளியே கிளம்புறேன். என்னுடைய மாற்றம் என் வீட்டிற்கும், என் அலுவலகத்திற்கும், இந்த நாட்டிற்கும், இந்த சமுதாயத்திற்கும் கண்டிப்பாக ஒரு புது மாற்றமாக தோன்றும். அது பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்றேன். அறிவு வளர்ப்பதற்கு ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டி இருக்குது. வாழ்க்கையின் கல்வியை தெரிந்து கொள்வதற்கு எங்கெங்க சொல்லி கொடுக்குறாங்க. படி படி படின்னு சொல்றாங்களே ஒழிய ஒரு மனிதனாக வாழ்க்கையில் எப்படி வாழ்றதுன்னு எத்தனை பேருங்க சொல்லி கொடுக்குறோம். அந்த அன்புன்னா எங்கெங்க சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், படிக்கிறது முக்கியம். சொல்லிட்டேன் பிள்ளைங்கள்கிட்ட, ஏன் படிக்கணும், எதற்காக படிக்கணும், எப்படி படிக்கணும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதற்கு மேல உங்க கையில தான் இருக்குது. ஏன் ஒரு சில பிள்ளைங்க போய் இன்டர்நெட்லயே உட்கார்ந்துருக்காங்க, ஏன் ஒரு சில பிள்ளைங்க வாட்ஸ்அப்ல இருக்கிறாங்க, ஏன் ஒரு சில பிள்ளைங்க இவங்க வீடியோ கேம்ஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஏன் ஒரு சில பிள்ளைங்க டிவி முன்னுக்கு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் ஒரு சில பிள்ளைங்க ஃபேஸ்புக்ல போய் உட்கார்ந்து இருக்காங்க, ஏன் ஒரு சில பிள்ளைங்க வெளியில சின்ன வயசுல காதல் பண்றாங்க, ஏன் ஒரு சில பிள்ளைங்க வெளியில போய் தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க. கிடைக்க வேண்டிய அன்பு அம்மா அப்பா கிட்ட இருந்து கிடைக்கல. புரியுதா? அந்த காலத்துல நம்ம அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்கன்னா நம்ம கிட்ட அப்படியே நிப்போம். சரிப்பா சரிப்பா போடா, சரிப்பா சரிப்பா. அந்த காலம் தெரியுமா? இப்ப உள்ள பிள்ளைங்க நீங்க திட்டுங்களேன், இப்படியே நிப்பான், அப்படியே நிப்பான். கடைசியில சொல்லுவீங்க, புரிஞ்சாட இவ்வளவு நேரம் பேசணுன்னு, புரிஞ்சா இல்லையா, எனக்கு தான் தெரியுமில்ல. நீங்க உங்க பிள்ளைங்களோட ஒரு நல்ல ஒரு நட்புறவு ஏற்படுத்த வேண்டும் என்றால் நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு இன்னும் நிறைய நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 7 நாள் பயிற்சியில நிறைய உங்களுக்கு பெற்றோர் பிள்ளைகள் உறவை பத்தி பேசுவோம். நாம் எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும். அன்பே சிவம் என்று சொல்றோம், அன்பே கடவுள் சொல்றோம். முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்க பழகிக்கணுங்க. வேற ரகசியமே இல்லை. நம்ம தலைவீதியை நம்ம மாத்தி அமைக்க முடியுமே, அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலையும் தலைவீதியை மாத்தி அமைக்கணுமா, இந்த நிகழ்வுக்கு வந்து பாருங்க. என் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், எல்லாரும் அன்பா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், வேற எதுவுமே இல்லை. இதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கிறேன் கடந்த 15 வருஷமா. நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பொறுமையா அன்பா இருந்தோம்னா தனி மனிதன் மட்டும் இல்ல, இந்த நாடை வருங்காலத்துல 1ஆம் நம்பர் வளர்ச்சி நாடா நம்ம கொண்டுட்டு வரணும். ஒரு சபதம் எடுப்போம். நாடு சாதாரண நாடு இல்ல, உங்களுக்கு தெரியாது, எல்லா வளங்களும் இருக்குது. நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஒண்ணு சேர்ந்தோம், நாடை எங்கேயோ கொண்டுட்டு போலாம் முடியும். நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க, 21ஆம் நூற்றாண்டு முடியறதுக்குள்ள இந்த நாடு 1ஆம் நம்பர் வளர்ச்சி நாடா வரப்போகுது. எல்லாம் அங்கதான் வருவாங்க. நீங்க பாக்குறீங்க, கைத்தோட்டத்துக்கு தான் உண்மை. இதை நீங்க போய் உட்கார்ந்து நீங்க ஜீவித்து பாருங்க, உண்மையா இல்லையா உங்களுக்கு தெரியும். இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க, இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க, இன்பமே சொல்க. May the blessings be. இறைவா நன்றி. அள்ளி அள்ளி கொடுத்த போதும் குறைவில்லாதது, கண்ணருக்கும் காவலுக்கும் எளிமையானது, உள்ளம் என்பதுள்ளவர்க்கு உண்மையானது, உலகம் என்பதுள்ளவரை
அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருளில்லாதது, அருளில்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது, பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது, பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது. அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது, அன்பு என்பதே தெய்வமானது. பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம், பூமி வீடு காடு மேடு கரைகள் வாங்கலாம். பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம், பூமி வீடு காடு மேடு கரைகள் வாங்கலாம். அன்பு என்னும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம், அன்பு என்னும் பொருளை எந்த உலகில் வாங்கலாம். நல்ல அன்னை தந்தை பிள்ளை வாழும் மனையில் வாங்கலாம், நல்ல அன்னை தந்தை பிள்ளை வாழும் மனையில் வாங்கலாம். அன்பு என்பது தெய்வமானது, அன்பு என்பது இன்பமானது, அன்பு என்பதே தெய்வமானது.